மக்கள் வணக்கம். வளாகம் நிகழ்ச்சியில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் இன்று பங்குச்சந்தை தொடர்பான உங்கள் ஐயங்களுக்கு விளக்கம் அளிக்க சாகா கான்ட்ரா ட்ரேடிங்கின் நிறுவனர் திரு வி மூர்த்தி அவர்களை நாம் இன்று சந்திக்கவிருக்கிறோம். வணக்கம். வணக்கம். இப்போ நிப்டி அப்படின்னு பார்த்தோம்னா நேற்றைக்கு முடிந்த அளவு 21 புள்ளிகள் உயர்ந்து 9675 அப்படிங்கிற மாதிரி முடிஞ்சிருக்கு. இப்போ தொடர்ந்து நிப்டி எதை நோக்கி போயிட்டு இருக்கு? இப்போ சென்செக்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 31,000 29ல இருந்து 30,000 31,000 அப்படின்னு சர்வசாதாரணமா மேல போயிட்டு இருக்கு. இது ஒரு மாதிரி ஹிஸ்டாரிக்கல் ஹை எப்பவுமே இல்லாத மாதிரி தான் இந்த நிப்டியோட இந்த போக்கும் தெரியுதா? ட்ரெண்ட் பத்தி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க. நிப்டி வந்து ஆல் டைம் ஹைல தான் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு லாஸ்ட் 6-7 டேஸா வந்து எவ்ரிடே வந்து ஆல் டைம் ஹை வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. புது உயர்வு ஒவ்வொரு நாளும் தொட்டுட்டே இருக்கு. ஆமா, எவ்ரிடே ஒரு 40 பாயிண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. க்ளோஸ் ஆகும்போது ஒரு 20 பாயிண்ட்ஸ் அப்ல வந்து க்ளோஸ் ஆகுது. கடந்த ஒரு 5-6 நாளா லாஸ்ட் டைம் ப்ரோக்ராம்ல நம்ம சொல்லியிருந்தோம், ஏதாவது வந்து ஒரு பெரிய பேட் நியூஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் ப்ரோக்ராமுக்குள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம். நிறைய பேட் நியூஸ் வந்தது. இந்தியா பாகிஸ்தான் ஒரு மாதிரி வார் சிச்சுவேஷன் மாதிரி வந்தது. யூரோப்ல வந்து ஒரு 2 இடத்துல வந்து டெரர் அட்டாக் வந்தது. ஜிடிபி வந்து ஆல் டைம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 இயர்ஸ் நினைக்கிறேன் 4 இயர்ஸ் வந்து லோல இருந்தது. ஓகே, ஒரு வைரஸ் வந்து ரொம்ப ஒரு பயங்கரமான வைரஸ் வேர்ல்ட்ல வந்து கிரியேட் ஆச்சு. வைரஸ்னா கம்ப்யூட்டர்ல. சோ அந்த மாதிரி நிறைய பிரச்சனை நிறைய ப்ராப்ளம் வந்தது. ஆனா நிப்டி வந்து there is no mood at all. அதாவது எந்த பேட் நியூஸுக்கும் வந்து எடுத்துக்காத மாதிரி நிப்டி வந்து it keeps moving. பட் இது வந்து கண்டினியூஸா போயிட்டே இருக்கு. பட் இப்பவும் வந்து சில பேர் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி சொல்றேன். ஓகே, அதுல இருந்து வந்து அந்த ஸ்டோரியையும் நிப்டியும் வந்து நீங்க கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு ஊர்ல பாத்தீங்கன்னா நிறைய வந்து குரங்கு இருக்குது. அது வந்து குரங்கு தொல்லை தாங்கவே முடியல. அப்ப வந்து 2 பிசினஸ் மேன் டிசைட் பண்றாங்க சில விஷயங்களை. ஃபர்ஸ்ட் ஒரு பிசினஸ் மேன் உள்ள வராரு. நீங்க வந்து உங்ககிட்ட இருக்க குரங்கு எனக்கு கொடுங்க, நான் வந்து 10 rupees தரேன், நாங்க வந்து அதை வச்சு அந்த தோலை வச்சு சில வியாபாரம் பண்றோம் அப்படின்றாங்க. சரின்னு பாதி பேர் வந்து கொடுத்துறாங்க. அப்படி இன்னமும் அந்த ஊர்ல வந்து குரங்கு வந்து இருக்குது. அப்ப என்ன பண்றாங்க, 50 rupees ஆஃபர் பண்றாங்க. 50 ரூபா தரேன், ஒரு குரங்க கொடுங்க அப்படின்னா 50 ரூபா கொடுத்தோன்னா ஆல்மோஸ்ட் எல்லா ஊர்ல இருக்க எல்லா குரங்கும் போயிடுச்சு. அந்த ஊர் மக்களுக்கும் ஒரே சந்தோஷம், எல்லாம் குரங்கு போயிடுச்சு, தொல்லை இல்லை, இனிமே காசு கொடுத்தும் வாங்கிட்டோம்னு சொல்லிட்டு அப்போ வந்து அந்த பிசினஸ் மேன் சொல்றாரு, எங்களுக்கு இன்னும் தேவைப்படுது, அதுல இருந்து மூலிகை எல்லாம் எடுக்கிறோம். ஓகே, நான் வந்து ஒரு குரங்குக்கு வந்து 200 rupees தரேன், நெக்ஸ்ட் வீக் நான் வரேன், என்னால இன்னும் முடிஞ்ச வரைக்கும் கொடுங்கன்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. அந்த ஊர்ல தான் குரங்கே இல்லையா. அப்போ வந்து இன்னொரு பிசினஸ் மேன் வர்றாரு, அவங்க ஃப்ரெண்டு வந்துட்டு அவர் என்ன பண்றாரு, ஒரு குரங்கு வந்து 100 ரூபாய்க்கு நான் தரேன் அப்படின்றாரு. இவங்களுக்கு என்னன்னா அவர் தான் 200 ரூபா தராங்களே, 100% ப்ராஃபிட் வருதே நமக்கு ஒரு வாரத்திலேயே, அதனால எல்லாத்தையும் வாங்கிக்குவோம்னு சொல்லிட்டு 100 ரூபா கொடுத்து எல்லா குரங்கையும் வாங்கி வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் போன பிசினஸ் மேன் வரவே இல்லை. ஊர்ல குரங்கு தொல்லையும் அப்படியே தான் இருக்குது, ஆனா ஊர்ல இருக்கவங்க காசும் போயிடுச்சு. நிப்டியும் அதே ஸ்டேஜ்ல தான் இருக்குது. நிப்டி பி ரேஷியோ வந்து 24க்கு மேல இருக்கு. ஓகே, 24.45 நேத்து. லாஸ்ட் 10 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா நிப்டி வந்து பி ரேஷியோ வந்து இந்த மாதிரி 24க்கு மேல வந்து 3 டைம்ஸ் வந்திருக்கு. இது வந்து 4th டைம். ஃபர்ஸ்ட் டைம் 24க்கு மேல வரும்போது 28 point something போச்சு. அப்போ வந்து 59% கரெக்ஷன் ஆச்சு 2008ல. அதுக்கப்புறம் 2015ல திரும்ப இந்த 24க்கு மேல போச்சு. அப்ப வந்து கிட்டத்தட்ட 22% வந்து கரெக்ஷன் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து இப்ப 2016ல வந்து 24 போச்சு. அப்ப 9000 இருந்து 79 வந்தது. அகைன் 12% வந்து கரெக்ஷன் வந்தது. சோ இப்போ பாத்தீங்கன்னா 24.45க்கு மேலதான் வந்து நிப்டியோட பி ரேஷியோ வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த வேல்யூவேஷன் வந்து ரொம்ப, சில பேர் என்கிட்ட கேட்டாங்க, சார் 28லாம் போயிருக்கு, நீங்க என்ன சார் 24.45 அதிகமா இருக்குன்னு சொல்றீங்க. அன்னைக்கு இருந்த கால்குலேஷன் வேற, அன்னைக்கு வந்து 20% growth இருந்தது. இன்னைக்கு வந்து 5 to 7% தான் growth இருக்கு. மேபி ஒரு 0.6 தான் வந்து அட்ஜஸ்ட் ஆச்சு இந்த குவார்டர்லி ரிசல்ட்ல. அதனால இந்த வேல்யூவேஷனே வந்து அதிகம் தான். ஓகே, இது வந்து டெய்லி ஹை போடுறாங்க அப்படின்றதுக்காக அந்த குரங்கு ஸ்டோரி மாதிரி ஆயிட போகுது. நீங்க பாட்டு கரெக்டா இந்த இடத்துல மாட்டீங்கன்னா ஈவன் ஒரு 10% கரெக்ஷன்னா கூட உங்களுக்கு வந்து நிறைய ஸ்டாக்ஸ்ல வந்து பெரிய கரெக்ஷனா இருக்கும். நான் வந்து டவுன் மார்க்கெட் 25th 26க்கு அப்புறம் சொல்லிட்டு இருந்தேன். அங்க இருந்து 100 பாயிண்ட் ஏறி இருக்கு. ஆனா 100 பாயிண்ட் ஏறி இருந்தாலும் நிறைய பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாக் ஸ்பெசிபிக்கா பாக்குறவங்களுக்கு கிளியரா தெரியும், 30% வந்து நிறைய கம்பெனி வந்து கரெக்ஷன் ஆயிருக்கு. நிறைய நல்ல கம்பெனியே வந்து மிட் கேப் கம்பெனில 30% கரெக்ஷன் ஆயிருக்கு. இந்த ஏற்றத்துக்கு மேஜரா அந்த 9000 to 9700 மேஜர் ரீசன் வந்து இந்த கோட்டக் பேங்க், ஐடிசி, எச்டிஎஃப்சி பேங்க், ரிலையன்ஸ். ஓகே, இந்த மாதிரி சில ஷேர்ஸ் நிப்டில ஹை வெயிட்டேஜ் இருக்கிற ஷேர்ஸ் வந்து நல்ல மூவ்மெண்ட் கொடுத்திருக்கு. அதனாலதான் இந்த 97 அந்த பக்கம் வந்திருக்கே தவிர இன்னும் நிறைய கம்பெனி வந்து ஏறவே இல்லை. ஓகே, ஆனா இந்த ஹை வேல்யூவேஷன்ல வந்து கண்டிப்பா வந்து ஒரு ஆஸ் அன் இன்வெஸ்டரா வந்து கண்டிப்பா வந்து இந்த இடத்துல நாட் ப்ரிஃபர். நான் ஸ்டில் இது வந்து சேம் தான். ஆகஸ்டுக்குள்ள வந்து ஒரு
பெரிய ஒரு கரெக்ஷன் குளோபல் கிராஷ் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த மே எண்ட்ல இருந்து ஜூன் ஜூலை ஆகஸ்ட் வந்து ஈக்விட்டி வந்து பையிங் போகாதீங்கன்னு சொல்லி நான் எப்போ சொன்னா பிப்ரவரி சொன்னேன். எனக்கு பிப்ரவரி வந்து மார்க்கெட் இந்த பீக் போகும் அந்த மாதிரிலாம் யாருக்குமே தெரியாது. ஆனா நான் வந்து பிப்ரவரியே சொன்னேன் இந்த 3 மாசத்துல வந்து கரெக்ஷன் வரலாம். சோ அதுக்கேற்ற மாதிரி பெர்ஃபெக்ட்டா வந்து செட் ஆயிருக்குது. எல்லாம் பி ரேஷியோ எல்லாம் அதிகமா இருக்கு. நிஃப்டி ஆல்மோஸ்ட் இஸ் கம்ஸ் டு க்ளோஸ் டு 9700, மேபி இன்னொரு அனதர் 80-100 பாயிண்ட்ஸ் அந்த ரேஞ்ச் ஏறலாம். இது எப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டினியூஸா வந்து ஒரு மைண்ட் செட் வந்து மக்கள் கிட்ட வந்துடும். இது வந்து அவ்வளவுதான். இனிமே வந்து இறக்கும்ன்றது அப்படி ஒண்ணே இல்லவே இல்ல. இப்ப யாருக்கிட்டயாவது வந்து மார்க்கெட் வந்து 9000 கட் ஆகும் அப்படின்னு சொன்னா அவங்கவுங்க எப்படி இப்படி அப்படிலாம் ஆகுமா அப்படிலாம் இதுவா என்னமோ சொல்றாங்க. அதாவது ஒரு ஏறுற மார்க்கெட் வந்து கண்டிப்பா இறங்கணும். ஓகே, ஒரு இறங்குற மார்க்கெட் வந்து கண்டிப்பா வந்து ஏறணும். ஒரே ஒரு சிச்சுவேஷன் சொன்ன பாருங்க, இந்தியால டிசம்பருக்கும் இப்பைக்கும் என்னங்க பெரிய வித்தியாசம் இருக்கு? டிசம்பர் முடிஞ்சதுக்கு அப்புறமும் இந்த 6 monthsல என்ன பெரிய டிஃபரன்ஸ் வந்தது? ஆனா நிஃப்டி வந்து கிட்டத்தட்ட 22% growth வந்திருக்குது. 7900ல இருந்து 9700 வந்து வந்திருக்குது. இந்த 6 monthsல அப்படி என்ன பெரிய ஒரு டெவலப்மெண்ட்? ஜிடிபி எல்லாமே வந்து இறங்கி தான் இருக்குது. ஓகே, சோ இவ்வளவு பெரிய growth வந்து வந்திருக்குது. எனக்கு தெரிஞ்சு பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது டிசம்பருக்கும் இப்பைக்கும். சோ அதனால வந்து கண்டிப்பா இந்த டைம்ல வந்து ஸ்டாக் ரொம்ப வாங்குறவங்க ரொம்ப ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்கா இருக்கணும். அப்படி ரொம்ப ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்கா இருக்கலாம். ஒரு 3 மாசம் வெயிட் பண்றதுல ஒன்றும் கிடையாது. ஈவன் ஒரு 10% கரெக்ஷன் ஆச்சுன்னா கூட இட்ஸ் a வெரி குட் கரெக்ஷன். அங்க இருந்து வந்து நம்ம ரீஎன்ட்ரி வந்து ஆயிக்கலாம். அதனால வந்து நிஃப்டி ட்ரேட் பண்றவங்க வந்து கண்டிப்பா வேல்யூவேஷன் ஜாஸ்தி. நான் சொன்னதுக்கு அப்புறம் அது ஈவன் 10,000 போச்சு இல்ல அதுக்கப்புறம் அதிகமா போச்சுன்னா கூட வேல்யூவேஷன் ஜாஸ்தியில் தான் போகுது. கண்டிப்பா திரும்ப நமக்கு நல்ல ரேட் வந்து கிடைக்கும். நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு நேர் காத்துட்டு இருக்காங்க. மக்கள் வணக்கம். வணக்கம், யார் எங்க இருந்து அழைக்கிறீங்க? என் பேர் பிரதாப்ங்க. மூர்த்தி சார் கிட்ட என்கிட்ட ஒரு கேள்வி. சரிங்க, தொடர்ந்து கேள்வி என்னன்னு சொல்லுங்க. மூர்த்தி சார் வணக்கம் சார். நான் வந்து நிறைய ட்ரைனிங் அப்புறம் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிருக்கேன் சார். பட் ஆனா எதுவுமே எனக்கு திருப்திகரமா இல்ல. நீங்க ஏதாவது பர்சனலா ட்ரைனிங் எடுத்து எங்களை ஹெல்ப் பண்ண முடியுங்களா? ஓகே, எதுவுமே திருப்திகரமா இல்லை. அதாவது இது வந்து நிறைய இந்த மாதிரி சில பேர் வந்து நம்ம பாக்குறோம். ஓகே, நிறைய சில சாஃப்ட்வேர் யூஸ் பண்றோம், நிறைய ட்ரைனிங் அட்டென்ட் பண்ணிருக்கோம், நிறைய பேர் சொல்றாங்க. பட் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரே ஒரு விஷயம் தான், அதாவது ஜென்ரலா வந்து ஒரு ப்ரோஆக்டிவ் நேச்சர் அப்படின்றது வந்து ஒருத்தருக்கு வந்து கண்டிப்பா இருக்கணுங்க. அது ப்ரோஆக்டிவ் நேச்சர்னா நான் என்னன்னு சொல்றேன் அப்படின்னா, அதாவது அடுத்தவங்க மேல வந்து பிளேம் பண்றதை விட ஃபர்ஸ்ட் வந்து இப்ப என்னால இது கண்டிப்பா வந்து சாதிக்க முடியும் ஒண்ணு, இன்னொன்னு வந்து என்னால மட்டும்தான் இது முடியும் அப்படின்றது பிரஷர் வந்து பிரஷரா இருக்கட்டும் இல்ல வந்து ஒரு முடியும்ன்றது ஃபர்ஸ்ட் வந்து நமக்குள்ள வந்து நினைக்கிறது வந்து ரொம்ப நல்லது. ஓகே, இந்த ப்ரோஆக்டிவ் நேச்சர்னு நான் சொல்றது வந்து ஒரு வெற்றியாளருக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரிய வெற்றியாளருக்குலாம் இதுதான் பேசிக்கா இருக்குது. என்னால மட்டும்தான் இதை வந்து மாத்த முடியும் அப்படின்ற ஒரு இது வந்து இருந்துகிட்டே இருக்கு. அதே மாதிரி இதை வந்து எப்படின்னா இன்னொருத்தர் வந்து நம்ம எப்ப பார்த்தாலும் பிளேம் பண்றது ரொம்ப ஈஸி. அதாவது இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா அடுத்தவங்களை வந்து இப்படி கையை காமிச்சு வந்து நம்ம பிளேம் பண்றது ரொம்ப ஈஸி. ஆனா இது நான் தான் பண்ணேன்னு சொல்லிட்டு கையை இப்படி திருப்பி பண்றது வந்து ரொம்ப சில பேர் தான் வந்து பண்றாங்க. ஓகே, இது வந்து எப்படின்னா சர்க்கம்ஸ்டன்சஸ் உங்களுக்கு சொல்லிட்டே இருக்கு. நீங்க வந்து ஈஸியா காரணத்தை வந்து போட்டுட்டு போயிட்டே இருப்பீங்க. சர்க்கம்ஸ்டன்சஸ் சரியில்லை, எனக்கு வந்து ப்ராப்பரா வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கல, எனக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு ட்ரெயினர் வந்து கிடைக்கல, ஓகே, எனக்கு வந்து ஒரு டீச்சர் வந்து ஒழுங்கா சொல்லி தரல, எனக்கு வந்து அப்பா அம்மா வந்து எனக்கு வந்து இவ்வளவு பெரிய சொத்து கொடுக்கல, இந்த மாதிரி வந்து அடுத்தவங்க பேர்ல வந்து நம்ம வந்து பழிய வந்து போட்டுக்கிட்டே இருப்போம். சோ நீங்க வந்து நிறைய யூஸ் பண்ணிட்டேன் எனக்கு எதுவுமே இல்லைன்னா, அதாவது கண்டிப்பா அதுல ஏதாவது ஒன்னாவது கத்திருப்பீங்க. ஓகே, அதுல இருந்து வந்து நீங்க பெட்டரா வந்து வளர பார்க்கணும். இன்னொன்னு வந்து கேள்விகளை வந்து நிறைய வந்து கேளுங்க. ஓகே, குவாலிட்டி ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்குள்ள கேளுங்க. குவாலிட்டி ஆஃப் கொஸ்டின்ஸ்னா இப்ப நான் வந்து இதுல சாதிக்கணும், ஓகே, இதுக்கு வந்து நான் என்ன பண்ண போறோம் அப்படின்னா உங்களுக்கு நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்குள்ளேயே ஒரு எக்ஸ் ஆன்சர் கிடைக்கும். ஓகே, அதுக்கப்புறம் வந்து ஓகே இப்போ இதுக்கு தேவையான எனக்கு வந்து டெக்னிக்கல்ஸ் எல்லாம் நான் எங்க போய் கத்துக்கிறது, ஓகே, அனலைஸ் பண்ணுங்க, யாரெல்லாம் பெட்டரா இருக்கான்னு அனலைஸ் பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி கிடைக்கும். இதுக்கு சாதிக்கிறதுக்கு எனக்கு என்ன மாதிரி சக்தி தேவை, என்ன மாதிரி பொறுமை தேவை, இதெல்லாம் உங்களுக்குள்ள நீங்க கேட்க என்ன ஆகும்னா உங்களுக்குள்ளேயே ஆன்சர் கிடைக்கும். ஓகே, எல்லாத்துக்குமே அப்படிதான். இப்ப இந்த கரண்ட் இருக்கு, இந்த பல்ப் இருக்குதுன்னா எடிசன் வந்து அவருக்குள்ளேயே திரும்ப கேட்ட கேள்விதான். 1000 முறை திரும்ப கேட்ட கேள்விக்கு பதில் தான் அது கிடைச்சது. ஓகே, சோ உங்களுக்குள்ள எவ்வளவு குவாலிட்டி கொஸ்டின்ஸ் கேக்குறீங்களோ அவ்வளவுக்குள்ள உங்களுக்கே வந்து ஆன்சர் வந்து கிடைக்கும். அது வந்து எப்படின்னா சில பேர் வந்து கொஸ்டின் கேட்கறதே எனக்கு மட்டும் ஏன்பா இப்படி நடக்குது அப்படின்னு கேட்பாங்க. அப்படி கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது திருப்பி கொடுக்கும், நீ ஒரு துரதிர்ஷ்டசாலி, உனக்கு அப்படிதான் இருக்கும் அப்படின்னு வந்து உங்களுக்கே வந்து திருப்பி கிடைக்கும். சோ அதனால குவாலிட்டி ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து நீங்க கேட்கறது ரொம்ப நல்லது. எதுக்காக இதை நான் சொல்றேன்னா,
நீங்க இதை பிளேம் பண்றது நான் என்னதான் உங்களுக்கு வந்து பர்சனலா உங்களுக்கு ட்ரைனிங் எடுத்தாலும் இந்த பிளேம் கேம் வந்து திரும்ப என் மேலேயே கூட அது வந்து வரலாம். அதனால வந்து கண்டிப்பா வந்து நான் ட்ரைனிங் கொடுக்குற விஷயத்துல பாத்தீங்கன்னா நான் ட்ரைனிங் கொடுத்துட்டு அந்த ஒரு பார்ட் அதோட எல்லாம் விடுறது கிடையாது. ஓகே, யாராவது ஏதாவது திரும்பி ஒரு டவுட் இல்ல எனக்கு ஒரு சின்ன இது பிரச்சனையாச்சு, நான் ஒரு தப்பா போட்டேன், நான் ஒரு இதுல நீங்க ஈக்குவிட்டி எடுக்க சொன்னீங்க, நான் வந்து ஃபியூச்சர்ல எடுத்துட்டேன், இந்த மாதிரி சில மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. பண்ணா கூட அவங்கள வந்து திருப்பி வந்து நாங்க பேசி ஓகே அவங்களே வந்தாலும் ஓகே நான் இது பண்ணிடுறோம். இல்ல இந்த மாதிரி சிச்சுவேஷன் சொன்னா கூட நானே பர்சனலாலாம் நிறைய பேர் கால் பண்ணிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது சில இஷ்யூஸ் ஆயிடுச்சுன்னா நான் சால்வ் பண்ணேன். கிட்டத்தட்ட 100 விதமான டெக்னிக்கல்ஸ் தெரியும். நான் இப்போ எனக்கு தெரிஞ்ச டெக்னிக்கல்ஸ் நான் டிவிடி போட்டாலே ஒரு 100 டிவிடி போட வேண்டியது வரும். ஓகே, சோ அவ்வளவு டெக்னிக்கல்ஸ் தெரியும். அதனால சரி பண்றதுன்றது பொறுமையா என் கூட 1 இயர் டிராவல் ஆனீங்கன்னா போதும், எல்லாம் நிறைய விஷயங்களை வந்து உங்களை சரி பண்ணி கொடுத்துருவேன். ஓகே, அது எல்லா விஷயத்திலுமே வந்து பொசிஷனலா இருக்கட்டும், இன்ட்ராடேவா இருக்கட்டும், ஆப்ஷன்ஸா இருக்கட்டும், எல்லா விஷயத்திலுமே வந்து டெக்னிக்கல்ஸ் இருக்கு, பெட்டரான டெக்னிக்கல்ஸ். சோ அதை வச்சு நான் சரி பண்ணி கொடுத்துருவேன். பட் என்னன்னா நீங்க அட்டென்ட் பண்ணதுக்கு அப்புறமும் நீங்க என் கூட வந்து அந்த பொறுமையா டிராவல் ஆகணும். அட்லீஸ்ட் ஒரு 1 இயர் டிராவல் ஆகணும். இப்ப சில நேரத்துல நம்ம சில ஈக்குவிட்டி வாங்க சொல்றோம். ஓகே, திடீர்னு அவங்க வந்து ஒரு 5 லாட் 10 லாட் ஃபியூச்சர்ல போய் வாங்குவாங்க. அது இறங்கிட்டு அதுக்கப்புறம் ஏறும். ஆனா இறங்கினதுக்கு அப்புறம் அவங்க மார்ஜின் பண்ணியிருக்காது. இந்த மாதிரிலாம் பிரச்சனையா இருக்குது. இப்ப டெஸ்டிமோனிலே பாத்தீங்கன்னா தெரியும், சாகா கண்ட்ராட்ரேடிங்.comல போயிட்டு அதுல ராகுல்னு கூட ஒருத்தர் இருப்பாரு மும்பைல. அவர் ஸ்டார்டிங்ல வரும்போது அப்படிதான் கனரா பேங்க் வாங்க சொன்னோம், வாங்கின உடனே பயங்கரமா இறங்கிடுச்சு. நாங்க வாங்க சொன்ன ஈக்குவிட்டியில அவர் ஃபியூச்சர்ல வாங்கியிருந்தாரு. ஓகே, அதுக்கப்புறம் அவரோட பேசி அதை வந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 மந்த்ஸ்ல எல்லாமே வந்து சரி பண்ணி கொடுத்து இப்ப அவர்லாம் லைஃப் டைம் மெம்பர் நம்ம கூட. ஏன்னா அவ்வளவு வந்து சாட்டிஸ்ஃபைடு. சோ அதனால வந்து நீங்க நீங்க வந்து இப்போ பர்சனலா வரணும் அப்படின்னு கிடையாது. நீங்க ட்ரைனிங் அட்டென்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஏதாவது டவுட்ஸ்னா என்கிட்ட பர்சனலா உட்காந்து ஃபுல்லாவே நீங்க கத்துக்கலாம். ஓகே, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குது, ஏற்கனவே நான் இந்த மாதிரி பண்ணிருக்கேன், தப்பு பண்ணிருக்கேன், சரி பண்ணணும்னா கூட நம்ம சரி பண்ணி கொடுக்கலாம். என்ன ஒண்ணு பொறுமை வந்து என் கூட வந்து டிராவல் ஆகணும். ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா நம்ம மார்க்கெட் இறங்கும்னு சொன்னோம், கிட்டத்தட்ட ஆனா 1 வீக்ல வந்து 100 பாயிண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது நம்ம சொன்ன லெவல்ல இருந்து. சோ இதுக்காக மார்க்கெட் இறங்கவே இறங்காது, இது போயிட்டே தான் இருக்கும்னு கிடையாது. 3 மந்த்ஸ்க்குள்ள நம்ம நினைச்சது வந்து நடக்கும். ஆனா அந்த பொறுமை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டிப்பாங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம். இன்னொரு நேரம் காத்துட்டு இருக்காங்க. மக்கள் வணக்கம். வணக்கம் சார். எங்கிருந்து அழைக்கிறீங்க? சார் நான் வெங்கட் சார். சொல்லுங்க. சரிங்க, தொடர்ந்து உங்க கேள்வி என்னன்னு சொல்லுங்க. பண்ணுவீங்களா சார்? ஓகே, இன்னைக்கு கொஞ்சம் சொல்ல முடியுங்களா சார்? க்ரூட் லெவல்ல க்ரூட் வந்து இன்னைக்கு 3087க்கு மேல வந்து பைங்க, 3105 3125 டார்கெட். செல்பில வந்து 3038 3018 2999 வந்து டார்கெட். க்ரூட் வந்து ரொம்ப நாளைக்கு வர இன்வென்ட்ரி வந்து ரொம்ப ரொம்ப குரூஷியலான இன்வென்ட்ரி. அந்த க்ரூட் இன்வென்ட்ரி அந்த சோர்ஸ் அதை பேஸா வச்சு கிட்டத்தட்ட இந்த வீக்ல வந்து 100-150 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கு வந்து நிறைய வந்து சான்சஸ் இருக்கு. இன்னைக்கு இது இன்ட்ராடே இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நாளைக்கு அந்த இன்வென்ட்ரி வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப மேஜரா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு கொஸ்டின் கேட்டார்ல, இது போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் பண்ணுங்க. போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட்ன்றது எப்படின்னா, நான் வந்து இப்ப சில பேர் வந்து என்னால சுத்தமா ஆர்டரை போட முடியல, எனக்கு இன்னும் வந்து நீங்க சொல்ற கான்செப்ட் வந்து புரியல, கொஞ்சம் அட்வான்ஸ்டா இருக்கு, பட் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எப்படின்னா இந்த இன்ட்ராடே அந்த மாதிரிலாம் போட மாட்டாங்க. இப்ப நான் என்ன யூஸ் பண்றேனோ, ஓகே, இப்ப நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஈக்விட்டி வந்து பொசிஷனல் யூஸ் பண்றேன், ஓகே, நான் வந்து எட்ஜிங் யூஸ் பண்றேன்னா நான் எடுக்கிறத வந்து ட்ரேட் வந்து உங்களுக்கு போடுவாங்க, அவ்வளவுதானே தவிர இன்ட்ராடேவோ இப்போ கமோடிட்டில வந்து எனக்கு பண்ணித்தாங்க அந்த மாதிரிலாம் எதுவுமே வந்து பண்றது கிடையாது. ஓகே, அக்கௌண்ட் வந்து எங்களோட ஓபன் பண்ணீங்கன்னா அந்த சப்போர்ட் வந்து உங்களுக்கு வந்து பண்ணி தருவாங்க. இன்னொரு நேரம் காத்துட்டு இருக்காங்க. மக்கள் வணக்கம். ஹலோ வணக்கம், எங்க இருந்து அழைக்கிறீங்க? நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேங்க. சரிங்க, தொடர்ந்து உங்க கேள்வி என்னன்னு சொல்லுங்க. மூர்த்தி சார் சார். சொல்லுங்க சார். எந்த பிசினஸ் நான் முதல்ல நிறைய பார்த்திருக்கேன். ஓகே, பட் எனக்கு பேசிக்கா பாத்தீங்கன்னா ஷேர்ஸ் பத்தி எனக்கு அந்த ஐடியா பண்ணணும் ரொம்ப ஆசை எனக்கு. ஓகே, நீங்க பேசிக் வந்து எனக்கு சொல்லி தரீங்க? ஓகே, இது எப்படின்னா இப்போ நீங்க புதுசா வரவங்க அப்படின்னா இப்ப என்ன பண்றோம்னா வந்து அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் அவங்க எல்லாமே பண்ணி தரும். அதாவது அவங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி கொடுத்து ஆர்டர் எப்படி போடணும்னு சொல்லி கொடுத்து அவங்களுக்கு பேசிக்ஸ்ல இருந்து எல்லாமே வந்து ப்ராப்பரா வந்து சொல்லி கொடுக்குறோம். இப்ப பொதுவாக உங்களது பயிற்சி வகுப்புகள் இருக்கு இல்லையா, அது எல்லாமே இந்த மாதிரி அடிப்படை விஷயங்கள் அப்படிங்கறது சொல்லி தருவீங்களா அந்த பங்குச்சந்தையை பொறுத்தவரை? இல்ல, இப்போ பெய்ட் ட்ரைனிங்ன்றது பாத்தீங்கன்னா வந்து அட்வான்ஸ் டெக்னிக்கல்ஸ் தான் இருக்கும். ஓகே, அந்த அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து ஸ்ட்ராட்டஜிஸா இருக்கும். அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹெட்ஜிங் வந்து எப்படி வந்து பண்றது, ஓகே,
ஓகே சேஃப் ஸ்ட்ராட்டஜி எப்படி பண்றது, ஹெட்ஜிங்லயே ஒரு 10 to 20% வந்து எப்படி வந்து ஜென்ரேட் பண்றது மந்த் ஆஃப்டர் மந்த், அதுக்கப்புறம் ஒரு வியூ எடுத்து எப்படி ட்ரேட் பண்றது. மேஜரா நம்ம கிட்ட ரொம்ப 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 ஒரு பிளஸ் பாயிண்ட்ஸ் பாத்தீங்கன்னா இந்த ஹெட்ஜிங் ஒண்ணு, இன்னொன்னு வந்து டேட்டையும் டெக்னாலஜியும் ரெண்டுத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணி வந்து கொடுக்கும். அதாவது எப்படின்னா இப்போ நம்ம ஒரு சாஃப்ட்வேர் வச்சு யூஸ் பண்றோம் இல்ல ஒரு டெக்னிக் யூஸ் பண்றோம்னா என்னைக்கு ஏதுன்னு தெரியவே தெரியாது. ஓகே நீங்க டெய்லி 20 நாள்னா 20 நாளும் பார்க்கணும் அப்படிலாம் இருக்காது. என் கிளைண்ட்ஸுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா வருஷத்துக்கே இந்த தேவையான டேட்ஸை வந்து கொடுத்துருவோம். கோல்டுக்கு வந்து எந்த டேட்ஸ்ல வந்து ட்ரேட் பண்ணலாம், க்ரூடுக்கு எந்த டேட்ல வந்து ட்ரேட் பண்ணலாம், நிஃப்டிக்கு வந்து எந்த டேட்ஸ்ல வந்து ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருவோம். கொடுத்துட்டு டெக்னிக் சொல்லி கொடுத்துருவேன். அந்த டேட்டுக்கு வந்து நான் சொல்ற டெக்னிக் அமைஞ்சதுன்னா மட்டும்தான் பையோ செல்லும். ஓகே நான் சொல்ற டெக்னிக் அமையலனா எந்த பையும் கிடையாது, எந்த செல்லும் கிடையாது. சோ அதனால வந்து மந்த் ஆஃப்டர் மந்த் வந்து அவங்களுக்கு வந்து டேட்ஸ் வந்து கிடைச்சிரும். ஓகே இந்த இயருக்கு வந்து ஃபுல் இயரே வந்து டேட்ஸ் வந்து கொடுத்துருவோம் ட்ரைனிங் வரவங்களுக்கு. சோ இந்த டேட்ஸும் டெக்னிக்கல்ஸும் ரெண்டுத்தையும் எப்போ ஒண்ணு சேருதோ அப்பதான் வந்து நம்ம ட்ரேடிங் எடுப்போம். ஓகே பொசிஷன் எல்லாம் வந்து எப்படி வந்து எடுக்கிறது, எது பாட்டம் எது டாப் நம்ம எப்படி வந்து கண்டுபிடிச்சிக்கிறது, ஒரு ஸ்மால் ஸ்டாப் லாஸ் வச்சு எப்படி எடுக்கிறது, ஆப்ஷன்ஸ்ல வந்து எந்த மாதிரி வந்து ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றது. சோ இது எல்லாமே பேஸ் பண்ணி இருக்கும். ஓகே இன்ட்ராடேவும் வந்து அதுல வந்து இருக்கும். ஓகே அதுல நிஃப்டி இதுலயும் இருக்கும், க்ரூட்லயும் இருக்கும், கோல்ட்லயும் இருக்கும். ஓகே எல்லாத்துலயும் இன்ட்ராடேவும் ட்ரேட் பண்றது எப்படின்னு இருக்கும், பொசிஷனலும் எப்படி பண்றதுன்னு இருக்கும். ஓகே இப்போ வந்து க்ரூடு கோல்டு வந்து சொல்லி தருவோம். பட் இப்போ இவங்க சொல்லி தரவங்களுக்கு ஆப்ஷன் வந்ததுக்கு அப்புறம் திரும்ப ஒன் மோர் ட்ரைனிங் இருக்கும். ஓகே அந்த ஒன் டைம் அது பேமெண்ட் தான். கமாடிட்டி மார்க்கெட்ல ஆப்ஷன் வந்து சீக்கிரத்துல இன்ட்ரோ듀ஸ் பண்றாங்க. ஆகஸ்ட்க்கு மேல வந்து ஏன்னா அது என்ன ஆப்ஷன் யூஸ் பண்ண போறாங்கன்னு தெரியல. அமெரிக்கன் ஆப்ஷனா யூரோப்பியன் ஆப்ஷனான்றது தெரியல. பட் அது வந்ததுக்கு அப்புறம் ஒரு 1 மந்த் அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இப்ப ஏற்கனவே அட்டென்ட் பண்ண கமோடிட்டி அவங்க எல்லாரையும் வந்து திரும்பி ரீவிசிட் பண்ணி அவங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து ட்ரைனிங் கொடுப்போம். ஃப்ரெஷ்ஷானா வந்து அந்த ஆப்ஷனுக்கு என்னென்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றதுன்றத வந்து சொல்லி கொடுப்போம். ஏன்னா ஆப்ஷன் வந்ததுன்னா கமோடிட்டி மார்க்கெட் எம்சிஎக்ஸ் கம்பெனிக்கு ரொம்ப நல்லது. ஆனா கிளைண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒன் மோர் வே ஆஃப் லூசிங் மணி. ஓகே 85% எப்பயுமே லூஸ் பண்ணிட்டே இருக்காங்களா, அவங்களுக்கு ஒன் மோர் வே ஆஃப் லூசிங் மணின்னு சொல்லலாம். சோ அந்த மாதிரி இல்லாம நம்ம கிளைண்ட்ஸுக்கு வந்து எதெல்லாம் வந்து பெட்டரா வந்து கொடுக்க முடியும், ஓகே எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து கோல்டுக்கு வந்து பெட்டரா இருக்கும் அப்படின்றது வந்து திரும்பி வந்து அது கொடுப்போம் அவங்களுக்கு. இப்போ இந்த ட்ரைனிங் அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க, நீங்க கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சி வகுப்புகள் இந்த ஜூன் மாதத்துல என்னன்னைக்கு இருக்குங்க? ஜூன் மந்த் வந்து 10th வந்து இருக்குது. 10th வந்து மார்னிங் செஷன் வந்து சென்னையில வந்து இருக்குது பங்குச்சந்தைக்கு. ஈவினிங் செஷன் வந்து கமோடிட்டி வந்து இருக்கும். ஓகே மார்னிங் செஷன்னா அதுவே வந்து ஒரு 3 o'clock வரைக்கும் ஆயிடும். அதுக்கப்புறம் தான் வந்து கமோடிட்டி வந்து இருக்கும். கமோடிட்டில தான் கமோடிட்டி வந்து 2 பார்ட்டா எடுக்கிறேன். இப்போ எடுக்கிறது வந்து ஒரு பார்ட், ஆப்ஷன் வந்த பிறகு இன்னொரு பார்ட்டும் இருக்கும் அவங்களுக்கு. நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு நேர் காத்துட்டு இருக்காங்க. மக்கள் வணக்கம். வணக்கம் மேடம், இந்த திருச்சியிலிருந்து ராஜ்குமார் பேசுறேன். சரிங்க, உங்க தொடர்ந்து உங்க கேள்வி என்னன்னு சொல்லுங்க. இப்ப டாக்டர் வந்து இன்னைக்கு இந்த ஜிங்கு காப்பருடைய மூவ்மெண்ட் எப்படி இருக்கும், பையில இருக்குமா செல்லல் இருக்குமாங்கிறது கேட்கணும். ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னா நம்மளுடைய இந்த இப்போ ஜிங்கு காப்பர் இதுக்கும் காமெக்ஸ் மார்க்கெட்டுடைய லெவல்ஸ், அதாவது நம்மளுடைய இந்தியாவினுடைய டாலர் வச்சு பண்றோமா அல்லது கரன்சி வச்சு பண்றோமா அல்லது அங்களுடைய பவுண்ட், இது ஒரு லெவல்ஸ் நம்ம இருக்காது. இப்ப என்ன இப்போ வந்து பாத்தீங்கன்னா காலையில பாத்தீங்கன்னா 9 மணி 8 மணிக்கெல்லாம் வந்து நமக்கு ஃபாரின்ல இருந்து ஒரு 14 மணி நேரத்துக்கு முன்னாடி எல்லாம் ஒரு லெவல்ஸ் கொடுத்துறாங்க. அந்த லெவல்ஸை நாம வந்து நம்ம இந்தியாவினுடைய மார்க்கெட்டுக்கு இன்னைக்கு வந்து சாஃபர் போயிட்டு இருக்குன்னா 360 போயிட்டு இருக்கு. சார் உங்க கொஸ்டின் புரிஞ்சிருச்சு, நேரம் இல்ல. ஓகே நீங்களே பேசிட்டு இருக்கீங்க. உங்க கொஸ்டின் புரிஞ்சிருச்சு. இது ஒன்றும் கிடையாது. இப்போ எல்லாமே வந்து யூஎஸ் மார்க்கெட்டை வந்து இது பேஸ் பண்ணி தான், அது கோல்டா இருக்கட்டும் க்ரூடா இருக்கட்டும் இதுவா இருக்கட்டும் யூஎஸ் மார்க்கெட்டை பேஸ் பண்ணி தான். அதுல ருப்பியோட வேல்யூவேஷன் வந்து சிலது அட்ஜஸ்ட் ஆகும். பிளஸ் பேஸ் மெட்டல்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு இந்த 2-3 டேஸ் முன்னாடி ஒரு 31st ஓகே எது லோ போட்டிருக்கோ அந்த லோவை ஸ்டாப் லாஸா வச்சுக்கிட்டு வாங்கலாம். பேஸ் மெட்டல்ஸுக்கு வந்து இந்த நாளைக்கு இல்ல இன்னைக்குல இருந்து இல்ல நாளைக்கு ஓகே ஒரு நல்ல வந்து ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ட்ரேடிங்க்கு வந்து கிடைக்கும். ஓகே என்டையர் பேஸ் மெட்டல்ஸ் நான் சொல்றேன், அது நிக்கலா இருக்கட்டும், ஜிங்கா இருக்கட்டும், லெட்டா இருக்கட்டும், அலுமினியா இருக்கட்டும், காப்பரா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். கரெக்டான டெக்னிக்கல்ஸ் வந்து தெரிஞ்சது அப்படின்னா இந்த பேஸ் மெட்டல்ஸ்ல வந்து இந்த வீக்ல வந்து நல்லா வந்து கேஷ் பண்ற நேரம் தான். பட் ஒரு பாயிண்ட் சொல்லணும் அப்படின்னா இப்போ 2-3 டேஸ்க்கு முன்னாடி போட்ட எது லோவர் லோவோ அது ஸ்டாப் லாஸா வச்சுட்டு வாங்கலாம். ஏன்னா எல்லாமே வந்து இப்போ கொஞ்சம் இறங்கி இருக்கு. ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொஞ்சம் வந்து ஏறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏன்னா பேஸ் மெட்டல் நான் ஸ்டார்டிங்லேயும் சொல்றேன், இந்த இயர் என்னுடைய வியூ வந்து செல் ஆன் ரைஸ்ன்னு சொல்லிட்டு
நிறைய பேஸ் மெட்டல்ஸ் பாத்தீங்கன்னா அப்ப வந்து ஏறிக்கிட்டே இருந்தது. நிறைய பேர் என்ன சார் செல் ஆன் ரைஸ்னு சொல்றீங்க, 200 போயிடுச்சு, ஜிங்க் 204 போயிடுச்சுனாங்க. ஆனா அங்க இருந்து திரும்பி பாத்தீங்கன்னா இப்போ 160 அந்த ரேஞ்சில ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சோ எல்லாமே மேல போயிட்டு திரும்பி வந்தது. பட் இப்போ இந்த இடம் எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இங்க இருந்து கொஞ்சம் மேல போகுமோ அப்படின்னு தோணுது. ஆனா ஸ்டாப் லாஸை வந்து மெயின்டைன் பண்ணுங்க. இந்த வீக் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் பேஸ் மெட்டல் ட்ரேடிங். இப்போ வந்து உங்களுடைய பயிற்சி வகுப்புகள் பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க. அடுத்தது வந்து உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு நீங்க தரக்கூடிய இந்த சப்ஸ்கிரிப்ஷன் தினமும் மெயில் அப்படிங்கறத அனுப்புவீங்க இல்லையா, அது பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா அந்த டெய்லி மெயில்ல வந்து எல்லாமே இருக்கும். அதாவது எப்படின்னா ஒருத்தருக்கு வந்து இப்போதைக்கு இந்த 3 மந்த்ஸ்க்கு வந்து பெருசா வந்து ஈக்விட்டி ரெக்கமெண்டேஷன் இருக்காது. அதுல வந்து ஈக்விட்டி ரெக்கமெண்டேஷன் வந்து இருக்கும். அதுல எல்லாமே இருக்கும். அதாவது மல்டி பேக்கர் ஸ்டாக்ஸும் வந்து கொடுத்திருக்கேன். இப்போ எஸ்கார்ட்ஸ் எல்லாம் 150 ரேஞ்சில கொடுத்தேன். மெயில் ப்ரூஃப் என்கிட்ட இருக்குது. 150 155 ரேஞ்சில வந்து எஸ்கார்ட்ஸ் வந்து வாங்க சொல்லியிருந்தேன். இன்னைக்கு வந்து 750 rupees. ஓகே, நம்ம ஈவன் அந்த 25க்கு மேல எதுவுமே வைக்காதீங்கன்னு சொல்லியிருந்தா கூட அந்த ரேஞ்சு கூட கிட்டத்தட்ட 650 rupees 4 டைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது. அந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது. ஓகே, நம்ம மல்டி பேக்கர் ஸ்டாக்ஸ் கொடுத்தது. அது இல்லாம பாத்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் வந்து பொசிஷனல் கால்ஸ் கொடுப்போம். ஷார்ட் டேர்ம்னா ஒரு 10 டேஸ்க்குள்ளேயே ஒரு 5% வந்து ப்ராஃபிட் புக் பண்ற மாதிரி கொடுப்போம். அது இல்லாம இப்போ இருக்கிற ஸ்ட்ராட்டஜி, இப்போ இந்த 3 மந்த்ஸ்க்கு என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றது, ஏஜிங் ஸ்ட்ராட்டஜி வந்து கொடுத்திருக்கோம். அதாவது மார்க்கெட் வந்து ஏறினாலும் நமக்கு வந்து ஒரு மினிமம் வந்து ஒரு லாஸ்ல இருக்கும். அது வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணி திரும்பி வந்து ரிகவர் ஆயிக்கும். எக்ஸாம்பிள் இந்த மந்த்துக்குள்ள நம்ம பொசிஷன் வந்துருச்சுன்னா ஓகே, அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த்துக்கு வந்து கேரி ஃபார்வர்ட் இருக்கும். சோ அந்த மாதிரி ரெக்கமெண்டேஷன்ஸும் இருக்கும். நிஃப்டியை பத்தி என் வியூவும் வந்து எழுதுவேன். ஓகே, இன்னைக்கு எப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றது நிஃப்டியை பத்தியும் எழுதுவேன். இட் வில் லைக் கம்ப்ளீட் ஒரு பேக்கேஜ் மாதிரி இருக்கும் அவங்களுக்கு. அதாவது ஒரு ட்ரைனிங்கும் ஒரு சப்ஸ்கிரிப்ஷனையும் நான் இன்க்ளூட் பண்றேன். ஒருத்தர் ட்ரைனிங் வந்தாங்கன்னா 2 months வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வந்து அவங்களுக்கு வந்து ஃப்ரீயா வந்து கொடுக்குறோம். ஏன் அப்படின்னா இப்ப ட்ரைனிங்ல வந்து என் தாட் ப்ராசஸ் ஃபுல்லா போயிடும். ஓகே, நான் டெய்லி பேசிஸ்ல என்ன நினைக்கிறேன், எப்படி ட்ரேடிங் பொசிஷன் எடுக்கிறேன்றதும் உங்களுக்கு வந்து மிக்ஸ் ஆகும். சோ அப்போ ரெண்டுமே உங்களுக்கு கிடைக்கிறதால உங்க டிசிஷன் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே, சோ அதனால வந்து ரெண்டுமே பேஸ் பண்ணி கொடுப்போம் நம்ம. பட் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பண்ணிக்கலாம். ஒருத்தர் வந்து இன்கேஸ் ட்ரைனிங் அட்டெண்ட் பண்ண முடியலன்னா சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிக்கலாம். ஆனா ட்ரைனிங் பிளஸ் சப்ஸ்கிரிப்ஷன் பண்றது ரொம்ப நல்லது. தொடர்ந்து பேசலாம். ஒரு நேர் காத்துட்டு இருக்காங்க. மக்கள் வணக்கம். வணக்கங்க. எங்க இருந்து அழைக்கிறீங்க? சார், நான் ஆப்பிரிக்கால இருந்து பேசுறேங்க. சென்ட்ரல் ஆப்பிரிக்கால இருந்து பேசுறேன். சரி, தொடர்ந்து உங்க கேள்வி என்னன்னு சொல்லுங்க. பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, என் பேரு உலக என் பேரு மூர்த்தி சார். ஒரு கேள்வி கேட்கணும். சொல்லுங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங், சொல்லுங்க, கேக்குது சார். வணக்கம் சார். நான் ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கேன் சார். HDFC செக்யூரிட்டில ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, இப்ப என்ன ஈக்விட்டி சார் என்னென்ன சார் வாங்கலாம் அப்படின்னு கேட்கணும் சார். நான் பேங்க் ஐட்டம் வாங்கி பண்ணிட்டு இருக்கேன். அவ்வளவு எதிர்பார்த்த ப்ராஃபிட் கிடையாது. ஓகே, ஓகே. சரி, அதான் உங்கள்கிட்ட இது பண்ணிக்கலாமா, அக்கௌண்ட் ஓபன் பண்ணி இது பண்ணிக்கலாமா என்ன ஏதுன்னு கேட்போம். ஓகே, கீழே ஸ்க்ரோல் நம்பர் இருக்கும், அதுக்கு டீடைல் கேட்டுக்கோங்க. பட் என்ன பொறுத்தவரைக்கும் ஈக்விட்டி வந்து நான் சொல்லிட்டே இருக்கேன், 3 months வந்து ஈக்விட்டி வேணான்னு சொல்லிட்டு இருக்கேன். பட் உங்களுக்கு சில செக்மெண்ட் வைஸ் வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபார்மா செக்டர் வந்து ரொம்ப நல்லா வந்து இறங்கி இருக்குது. ஓகே, ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் ரியல் எஸ்டேட் வந்து ரொம்ப இறங்கி இருக்கு. அந்த டைம்ல ரியல் எஸ்டேட் அதுக்கப்புறம் வந்து கிட்டத்தட்ட 30% நிறைய கம்பெனிஸ் வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்தது. பட் இப்போ வந்து நான் பாக்குறது வந்து என்னன்னா ஃபார்மா கம்பெனி வந்து ரொம்ப ரொம்ப பாட்டம் வந்து தட்டுற மாதிரி இருக்குது. ஓகே, இதுதான் பாட்டமோ அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸ்பெசிபிக்கா ஏதாவது நிறுவனம் சொல்ல முடியுமா? இப்ப சிப்லா அல்லது சன்ஃபார்மா? அரவிந்தோ ஃபார்மா நல்ல ரேட் தான் இருக்கு, சன்ஃபார்மா நல்ல ரேட் தான் இருக்கு, லூபின் வந்து நல்ல ரேட் தான் இருக்குது. இந்த மூணுமே வந்து ஒரு மாதிரி ஒரு நல்ல ரேட் தான் இருக்கு. இதுதான் பாட்டமோ அப்படின்ற மாதிரி தான் சிச்சுவேஷன் போயிட்டு இருக்கு. ஓகே, இன்கேஸ் வந்து இந்த இதுல வந்து இன்வெஸ்ட் பண்ணோம்னா நல்லா இறங்கின கம்பெனி இதெல்லாம் இந்த மூணுமே வந்து நிறைய இறங்கி இருக்கு. 20% 30% அந்த மாதிரிலாம் கரெக்ஷன் ஆயிருக்குது. சன்ஃபார்மாலாம் 1150 இருந்து இப்போ வந்து 512 வந்திருக்குது. ஓவரால் 50% கரெக்ஷன் வந்திருக்கு. அரபிந்தோ ஃபார்மாலாம் 950 இருந்து இப்போ வந்து கிட்டத்தட்ட 600 ரேஞ்சில் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 500லாம் வந்தது. லூப்பினும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1700 1800 அந்த ரேஞ்சில இருந்து இப்போ வந்து 1100 அந்த ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா பார்க்கலாம். பட் வாங்குறவங்க கண்டிப்பா பல்கா வாங்கவே கூடாது. இந்த 3 மாசம் நான் வாங்குற ப்ரிஃபரன்ஸே கிடையாது. அப்படியும் நான் வாங்குவேன் தான் அப்படின்னு நினைச்சீங்கன்னா SIP பண்ணுங்க. இப்போ அதாவது மொத்தமா வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்றீங்க. இப்போ 10,000 ரூபாய் இருக்கு. 10,000 ரூபாயும் ஒரே கம்பெனில நம்ம கொண்டு போய் ஒரு இன்வெஸ்ட் பண்ணாம அதை பிரிச்சு பண்றது அப்படிங்கிறது சரியா இருக்குமா? அதுதான் ரொம்ப நல்லது. இன்கேஸ் நான் இன்வெஸ்ட்மெண்ட் மோட்ல போறேன் அப்படின்னா நீங்க வந்து 10 ஷேரை வந்து பிரிச்சு போட்டுக்கோங்க. அது ரொம்ப நல்லது. நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு நேர் காத்துட்டு இருக்காங்க. மக்கள் வணக்கம். வணக்கம், யார் எங்க இருந்து அழைக்கிறீங்க? காஞ்சிபுரத்துல பேசுறேன். சரிங்க, தொலைக்காட்சியை பார்த்து பேச வேண்டாம். தொடர்ந்து சார் கிட்ட உங்க கேள்வி என்னன்னு சொல்லுங்க. வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். காஞ்சிபுரத்துல பேசுறேன் சார். ஓகே
உங்க கேள்வியை கேளுங்க. சரி, இந்த கோல்டு மார்க்கெட் வந்து இன்னும் எப்படி சரினா போக போக விலை ஏறுமா? கோல்டு வந்து இப்போதைக்கு வந்து ஒரு சைட்வேஸ்ல தாங்க இருக்கு. கோல்டு வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு வியூ கொடுக்குற மாதிரி டெக்னிக்கலி வந்து எதுவுமே வந்து இன்னும் தெரியல. இப்போதைக்கு வந்து ஒரு சைட்வேஸ்ல தான் இருக்குது. 1 or 2 டேஸ்க்கு ஏறும் இறங்கும் அந்த மாதிரி தான் இருக்குது. ட்ரேட் பண்றவங்க இன்ட்ராடே ட்ரேடிங் வச்சு தான் பண்ணணும் கோல்டு இப்போ இருக்கிற சிச்சுவேஷனுக்கு. இப்ப நிப்டி பத்தி நீங்க நிகழ்ச்சியின் ஆரம்பத்துல சொல்லிட்டு இருந்தீங்க. இப்ப பேங்க் நிப்டி பொறுத்த வரைக்கும் இதனுடைய ட்ரெண்ட் அப்படிங்கறது எப்படி இருக்கும்? எல்லாமே சேம் தான். நிப்டியை சொல்லணும்னா எல்லாமே சேம் தான். பேங்க் நிப்டியும் அதே மாதிரி தான் இருக்கு. எல்லாம் ஆல் டைம் ஹைல இருக்கு. எல்லாம் வந்து வெயிட்டிங் ஃபார் கரெக்ஷன். ஓகே, எப்போ மொத்தமா குரங்க நம்ம தலையில கட்டிட்டு போவாங்கன்னு தெரியல. பட் எல்லாமே வந்து ஆல் டைம் தான். எனி டைம் இட் வில் ஹேப்பன். பட் இந்த 3 months டைம் வந்து ஐம் ஜஸ்ட் ஒரு மாதிரி 2015 பேட்டர்ன் மாதிரியே நிப்டி இருக்குது. அதனால தான் நான் இந்த 3 monthsன்றது சொல்றேன் திரும்ப திரும்ப. பார்க்கலாம் ஆக்சுவலா எப்படி இருக்குன்னு. ஆகஸ்ட் முடிஞ்சோன்னா எந்த மாதிரி இருக்குன்னு பார்க்கலாம். 10% கரெக்ஷன் ஆச்சுன்னா கூட இட்ஸ் அ வெரி குட் கரெக்ஷன். இன்றைக்கு நிகழ்ச்சியில இந்த பங்குச்சந்தை தொடர்பா நீங்க சொன்ன விஷயங்கள், அதாவது நிப்டி வந்து தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஒரு வரலாறு காணாத உயர்வு அப்படிங்கிற மாதிரி நாளுக்கு நாள் போயிட்டே இருக்கு. ஆனா கரெக்ஷன் அப்படிங்கிறது, அதாவது கீழ் நோக்கி வரக்கூடிய அந்த ஒரு நாளும் சீக்கிரம் எதிர்பார்க்கலாம். அதனால நம்ம இப்போ ட்ரேட் பண்றவங்க, அது நாள் வர்த்தகமா இருக்கட்டும் சரி, பொசிஷனலா இருந்தாலும் சரி, கொஞ்சம் ஜாக்கிரதையா பண்றது வந்து சிறந்த ஒரு விஷயமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய தகவல்கள் சொன்னீங்க. நீங்க நிகழ்ச்சிக்கு வந்து இத்தனை விஷயங்கள் நீங்க எங்களுக்கு சொன்னது இந்த நிகழ்ச்சி பார்த்திருக்க நேயர்களுக்கு ரொம்ப உபயோகமா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.